படித்ததில் பிடித்த கதை. வெயிலில் கிடைத்த தாய். தடக் தடக்கென தாள லயத்துடன் கங்குந்தி குப்பத்தில் 5 நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி வேகம் எடுத்து புறப்பட்டது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். இளைஞன் ராமு மூச்சிறைக்க ஓடி வந்து லாவகமாக ரயிலை பற்றி தொச்சி படிக்கட்டில் ஜம்ப் பண்ணி மெல்ல உள்ளே நுழைந்து அனைவரையும் ஒரு முறை ஆழமாக நோட்டமிட்டான். வலதுபுறம் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த 65 வயது மதிக்கத்தக்க அந்த அம்மையார் அவன் கழுகு பார்வையில் இருந்து தப்பவில்லை. அந்த அம்மையார் அரக்கு நிற புடவையுடுத்தி பளிச்சென்று தங்கத்தில் தட்டை காப்பு அணிந்திருந்தது அவன் கண்களை உறுத்தியது. உடனே அவன் மூளைக்குள் மின்னல் வெட்டியது. மெல்ல அந்த அம்மையாரை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். சிகப்பு நிறம், சோகம் கப்பிய முகம், நெச்சியில் விபூதி கீச்சுகளுடன் நரைத்தும் நரைக்காத கேசம், காதில் மினுமினுக்கும் சிறிய ஏழுக்கல் கம்மல், வைரமாக இருக்குமோ மோதிரமில்லா விரல்கள், ஒல்லியான சற்றே உயரமான தேகம் என அனைத்து அங்க அமைப்பையும் அவன் ஆராய்ந்தான். அத்தனை வயதாகியும் கலையான அந்த முகத்தில் தெரிந்த ஒரு இனம் புரியாத பரிதவிப்பால் தொடர்ந்து உச்சி நோக்க திராணி இல்லாமல் அவன் சற்றே தலை குனிந்தான். அதே நொடியில் வண்டி வேகமாக குலுங்கியதால் பேலன்ஸ் இழந்து அந்த அம்மாவை மோதும் நிலைக்கு தள்ளப்பட்டு சற்றே சுதாரித்து கொண்டு சாரி மன்னிச்சுக்குங்கம்மா என கூற, அந்த அம்மாவோ ஒரு சம்பிரதாய புன்னகையுடன் அவன் முகத்தை பார்த்த வண்ணம், பரவாயில்லப்பா, நீ ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு ஓடியாந்து ரயில்ல ஏறின, முன்கூட்டியே வந்திருக்க கூடாதாப்பா, நீ வண்டியில ஏறுற வரைக்கும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுப்பா, கீழே விழுந்தா உசுருக்கே ஆபத்தாயிருமேப்பா, இனி அப்படி ஏறாத கண்ணு என கூற, அந்த பரிவான பாசமான வார்த்தைகளை தன் வாழ்நாளிலேயே முதல் முறையாக கேட்டபோது அவன் ஒரு மாதிரி ஆகிவிடுகிறான். வண்டி மெல்ல மெல்ல வேகம் குறைந்து வாணியம்பாடி நிலையத்தில் நின்றது. அவன் அதிர்ஷ்டம் அந்த அம்மாவின் எதிர்க்கையில் இருந்தவள், வரேன் பெரியம்மா, எங்க ஊர் வந்துடுச்சு, பத்திரமா இருங்க, யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க, எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க, காலம் கெட்டு கிடக்கு, திருட்டு பயலுக அதிகமாயிட்டானுங்க என அந்த அம்மாவிடம் உபதேசம் செய்தபடி இறங்க காலியான அந்த சீட்டில் அவன் சௌகரியமாக அமர்ந்து கொண்டான். அந்த அம்மா ராமுவிடம், தம்பி, ரயில் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகும்பா என பேச்சு கொடுக்க, ஏற்கனவே 20 நிமிஷம் லேட்ல ஓடிட்டு இருக்குமா, அநேகமா சென்னையை அடைய மணி 10 தாண்டிடுமா என்றான். தன் ஒரே பிள்ளையின் சாயலில் இருந்ததாலோ என்னமோ தெரியவில்லை, அந்த அம்மாவுக்கு ராமுவின் மேல் ஒரு இனம் புரியாத பாசம் ஏற்பட அவனை பற்றிய சில பல கேள்விகளை அனுசரணையுடன் கேட்ட வண்ணம் இருந்தாள். ராமுவுக்கோ வெள்ளாடு கிட்ட வர்றது இல்லாம அருவாளையும் தூக்கிக்கிட்டு வந்து நீட்டுதே என மனம் சந்தோஷத்தில் துள்ள, இன்னைக்கு நரிமுகத்துலதான் நம்ம முழிச்சிருக்கோம் என தனக்குள் கூறிக்கொண்டான். அம்மா, நீங்க தனியா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சென்னையில எந்த இடத்துக்கு யார் வீட்டுக்கு போகணும் அம்மா என மெல்லிய நூல் விட தொடங்கி அந்த நொடியில் இந்த அம்மாவின் முகத்தில் சோகம் அப்பிக்கொள்ள, என் மவனை தேடித்தான் போறேன் தம்பி, அசப்புல பார்த்தா ஒன்ன மாதிரி தான் இருப்பான், அவனை பார்த்து 6-7 வருஷம் ஆச்சு, அப்பன் இல்லாத ஒரே பிள்ளைய எப்படியோ கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆக்கி சென்னையில நல்ல வேலையில சேர்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். அவன் சென்னையில தனி கொடுத்தனம் வச்சு கையோட பார்த்ததுதான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட போன்ல பேசுறத கூட நிறுத்திட்டான், பெங்களூரு பக்கம் எட்டி கூட பாக்குறதில்ல, என் ஒரே மவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது நாள் வர தெரியல, அதான் ஒரு நட சென்னைக்கு போய் அவனை பார்க்கணும்ட்டு இந்த பாலா போன பெத்த மனசு தவிக்குது, ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல தனியாவே ரயிலேறிட்டேன் தம்பி என சோகத்துடன் கூற, அவனுக்கு ஏனோ மனதின் ஒரு மூலையில் இறக்க குணம் லேசாக தலை காட்டி அடுத்த நொடியில் மறைந்தும் போனது. அவரோட விலாசம் இருக்குங்களா அம்மா என மெல்ல அவன் பேச்சை நகர்த்த அந்த அம்மா, அதெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை தம்பி, ஆனா அவன் மாமியார் வீடு ஆனக்கவுனி ரீகல் தியேட்டர் பக்கத்துல சந்துல 8வது வீடுன்றது மட்டும் நல்லா ஞாபகத்துல இருக்குது தம்பி, நேர்ல போய் பார்த்தா டக்குனு விட்ட அடையாளம் கண்டுக்குவேன் தம்பி என கூற, அவன் உள்ள மகிழ்ச்சியில் தெளித்தபடி, அட எங்க ஊரு அந்த ஏரியால தான் இருக்குதும்மா, கவலைப்படாதம்மா, நான் கூட வந்து ஒத்தாசை பண்றேம்மா என சும்மாங்காட்டிய ஆறுதலாய் பொய் கூற, அந்த அம்மாவோ வெள்ளந்தியான மனசுடன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்றாள். இந்த உரையாடல் அனைத்தையும் அந்த அம்மாவின் அருகாமையில் அமர்ந்திருந்த கஞ்சி போட்ட காட்டன் புடவையும் நீண்ட முழுக்கையுடன் கூடிய வீண ஜக்கெட்டும் அணிந்து மிடுக்காக தோன்றிய அந்த அழகிய நடுத்தர வயது பெண்மணி கவனிக்க தவறவில்லை. அந்த அம்மையார் மெல்ல மெல்ல அவனிடம் மேலும் மேலும் பாசத்துடன் பழக ஆரம்பிக்க ராமுவுக்கு சந்தோஷம் இன்னும் இன்னும் அதிகரித்தது. வண்டி சோலார்பேட் ஜங்ஷனை அடைந்ததும் காப்பி டீ, சமோசா, வடை, பச்சி என பிளாட்பாரத்து விற்பனையாளர்கள் அலை மோதினர்.
அம்மா, உங்களுக்கு காபி, டீ, பச்சி, போண்டா ஏதேனும் சூடாக வாங்கி வந்து தரட்டுமாம்மா என கேட்க, அந்த அம்மாவும் பர்ஸை திறந்து ஒரு அழுக்கு 100 ரூபாய் நோட்டை எடுத்து தந்து, சமோசாவும் டீயும் வாங்கி வா, நீயும் உனக்கு வேண்டியதை கூச்சப்படாம வாங்கிக்கப்பா என பரிவுடன் கூற, ராமுவுக்கு அந்த அம்மாவின் கனமான பர்ஸ் மீதே கவனம் முழுதும் வியாபித்திருந்தது. ஆனாலும் அந்த அம்மா காட்டிய அதீத அன்பால் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத நெருடலும் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்தது. ராமுவின் மனசாட்சியோ, சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அந்த வயதான பெரியம்மா எவ்வளோ அன்பா பாசமா உங்ககிட்ட பழகுறாங்க, உன் புத்தி மாறவே மாறாதா, எதுக்குடா நீ உலகத்துல வாழற, அனாத பயலே, செத்து போயேண்டா என்று மனசாட்சியின் குரல் கேள்வி எழுப்பியதால் அரண்டு போனான் ராமு. பச்சியும் டீயும் வாங்கி வந்த போது சட்டை பாக்கெட்டில் இருந்த மயக்க பொடி அவன் நினைவுக்கு வந்து தன்னை உபயோகப்படுத்துமாறு தூண்டிய அதே வேளையில் அவன் உள்மனதோ வேண்டாம் வேண்டாம் என கெஞ்சி கூத்தாடி வெச்சியும் கண்டது. வாடாப்பா கண்ணு, பச்சியே கொடுப்பா, ரொம்ப பசியா இருக்குப்பா, காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா என ஒரு சிறு குழந்தையை போல் ஆர்வமாய் வாங்கி சாப்பிட்டு டீயையும் குடித்த சில நொடிகளில் அவள் மயக்கம் போட்டு கீழே விழ, அவன், அம்மா என்னாச்சுமா, எழுந்திருங்கம்மா, என்ன பாருங்கம்மா என ஏதோ ஒரு இனம் புரியாத பாச பிணைப்பில் உந்தப்பட்டு அவளை உழுக்க, அந்த பெட்டியில் இருந்த அனைவரும் ஒன்று கூடி அபாய செங்கிலியை பிடித்தெழுக்க வண்டி படிப்படியாக வேகம் குறைந்து கீறிச்சிட்டபடி தடக்கென்ற சத்தத்துடன் நின்றது. அவனோ அந்த அம்மாவின் கையை பற்றியபடி, எழுந்திருமா, சீக்கிரம் எழுந்திருங்கம்மா என கெஞ்சி அதே நொடியில் திபு திபுவென ரயில்வே போலீசார் உள்ளே நுழைந்தனர். கஞ்சி போட்ட வீனக் ஜாக்கெட் பெண்மணி அரஸ்ட் ஹிம் என சிம்ம குரலில் கர்ஜிக்க, எஸ் மேடம் என விரைப்புடன் சல்யூட் அடித்தபோதுதான் அந்த பெண் மப்டியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என அனைவருக்கும் புரிந்தது. இவன் அந்த அம்மாவுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்திருக்கான்னு தோணுது, அவனை தரோவா செக் பண்ணுங்க என போலீஸ் தோரணையில் ஆணை பிறப்பிக்க அந்த கூட்டமே அவனுக்கு தர்ம அடி கொடுக்க தயாராகியது. அவனோ அந்த அம்மாவின் கையை இருகமாக பற்றியபடி, அம்மா அம்மா என்ன ஆச்சுமா உங்களுக்கு என்று தேம்பி தேம்பி அழுதபடி அப்பாவியாய் கதறி கொண்டிருந்தான். போலீஸ் அவனை இழுத்து போக முற்பட்ட போது டக்கென அந்த அம்மா கண் விழித்து பார்க்க கூட்டம் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது. அந்த அம்மாவோ, ராசா கண்ணு, எங்க தம்பி போயிட்ட என அவனை தேட அந்த வீனக் மொப்டி பெண் போலீஸ் உயர் அதிகாரி, யாருமா இவன், உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் என அவனை முன்னிறுத்தி விசாரிக்க அந்த அம்மா நிலைமையை ஊகிச்சு புரிஞ்சுக்கின்னு, அவன் என் மவன் தாயி, அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு பிபி இருக்கிறதுனால அடிக்கடி இப்படி மயக்கம் வரது சகஜங்க போலீஸ்காரம்மா என அழுத்தமாக கூறி அனைவரையும் வாயெடுத்து போக செய்துவிட்டாள். ராமுவோ செய்வதறியாது அழுகை அதிகரித்தபடி அந்த தாயின் முகத்தை நன்றியுடன் நோக்கினான். சென்னை சென்ட்ரலில் வந்திறங்கியதும் அவன் அந்த அம்மாவின் கையை இறுக்கமாக பாசத்துடன் பிடித்தபடி, அம்மா, நான் ஒரு அனாதம்மா, தாய் பாசம்னா எனக்கு என்னன்னே தெரியாதுமா, நான் நல்லவனே இல்லம்மா, படிப்பறிவு இல்லாம சரியான வேலையும் கிடைக்காததால சின்ன சின்ன திருட்டுக செஞ்சு வைத்த கழிவுக்குன்னு இருந்தம்மா, ஆனா உங்க முகத்தை பார்த்ததும் என் தாயை பார்த்த மாதிரி இருந்ததுமா, இனி நான் தப்பே செய்ய மாட்டேம்மா என்று விம்மியபடி கதற அந்த தாய்மை உள்ளம் அவனை அமைதியாய் சமாதானப்படுத்துகிறது. இருவரும் யானை கவனிக்கு சென்று பார்த்தபோது அவள் மகன் தன் மாமனார் மாமியார் சகிதம் வெளிநாடு சென்று செட்டில் ஆகிவிட்டதாக தகவல் கிடைத்ததால் அந்த அம்மா ஓவென ஆச்சாமையால் அழத் தொடங்குகிறாள். நான் உசுருக்கு உசுரா வளர்த்த எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதரவான என் பிள்ளையும் எங்கோ கண்காணாத தேசத்துக்கு போட்டானே, இனி எனக்கு யார் ஆதரவு, நான் செத்தா எனக்கு யார் கொல்லி போடுவாங்க, நான் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும், தம்பி எனக்கு ஒரு உதவி செய்றியா, எங்க அம்மா வீட்டுல போட்ட இந்த தங்க காப்பையும் இந்த ஏழுக்கல் கம்மலையும் நீ எடுத்துக்கப்பா, சாக போறவளுக்கு எதுக்கு நகை நட்டு, இதை விட்டு நேர்மையா வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிறாசா, கெட்ட வேலைக்கு போகாத கண்ணு, என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன்ப்பா, இங்க ஏதோ மெரினா பீச்சுன்னு ஒரு கடல் இருக்காமே, அதுல உளுந்து செத்துட என் மனசு ஆசைப்படுதுப்பா, கைகால் நல்லா இருக்க சொல்லவே கடல்கிட்ட போய் சேர்ந்துடுறோம்ப்பா என தேம்பி தேம்பி அழுதபடி நகைகளை கரைச்ச முற்பட்டவாறு ரோட்டில் அமர்ந்து பைத்தியம் போல் அரைச்சுவதை கண்டு அவன் மண்டையில யாரோ சம்மட்டியில் அடித்தது போல உணர்ந்தான். தன் தவறை எண்ணி அழுகை பீறிட அந்த தாயின் கரத்தை மீண்டும் கெட்டியாக பற்றி, அம்மா, நீங்க ஏம்மா சாகணும், நீங்க தயவு செஞ்சு அழவே அழாதீங்கம்மா, நான் சத்தியமா திருந்துட்டம்மா,
இனிமே உங்களுக்கு உறுதுணையா இந்த அனாதை நான் இருக்கேம்மா. கூலி வேலை செஞ்சாவது நான் உங்களை காப்பாத்துறேம்மா. அந்த காப்பை கலட்டாதீங்கம்மா என கெஞ்சி கூத்தாடி சமாதானம் செய்ய அந்த இரண்டு உள்ளங்களும் பாசத்தால் இனம் புரியாத நேசத்தால் இணைந்தன. இரத்த பந்தம் பறந்து போனாலும் அன்பால் இணைந்த அந்நிய பந்தம் அந்த தாயை அரவணைக்க துடித்தது. இறுதியில் இருவரும் பெங்களூர் பயணிக்க முடிவு செய்து புதிய தெம்புடன் மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி விரைகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.